இன்று பொருளாதார மத்திய நிலையத்துக்கு மீண்டும் வந்தபோது இங்கு சில நல்ல விடயங்களை அறிய கிடைத்தது. ஆனாலும் கூட இந்த கடைகள் இன்னும் மூடப்பட்டு தான் கிடக்கின்றன. இருந்தாலும் கூட அரசாங்க அதிபர் எனக்கு அளித்த வாக்குறுதி, நிச்சயமாக இதற்குரிய நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்கின்ற விடயத்தை அவர் என்னிடம் தெரிவித்திருந்தார் அரசாங்க அதிபர். அந்த வகையிலே அரசாங்க அதிபருக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி முரளிதரன் அம்மணி அவர்களுக்கு எனது விசேட நன்றிகள். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஒர்க்கர் என்கின்ற விடயத்தை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். நீங்களும் வாய்மூடி மௌனியாக இருந்திருந்தால் இந்த பொருளாதார மத்திய நிலையம் மூடப்பட்டிருக்கும் என்கின்ற செய்தியையும் நான் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் தற்போது இந்த கடிதம் ஒன்றை பிரதேச செயலகம் அனுப்பியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எனது கிராமத்தைச் சேர்ந்த துடிப்புள்ள செயல் வீரன் பிரதேச செயலாளர் அன்புக்குரிய தம்பி உருத்திரன் உதயஸ்ரீதர் அவர்கள் கூட இங்கு வந்து கூட்டம் கூட நடத்தியிருக்கின்றார். பல விடயங்களை உறுதிமொழி அளித்திருக்கின்றார். அந்த வகையிலே எனது கிராமத்தைச் சேர்ந்த முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் வியுலானந்தடிகள் பிறந்த மண், எனது மண்ணிலே பிறந்த துடிப்புள்ள இளைஞன் உதயஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உதயஸ்ரீதர் ஐயா அவர்களினால் ஒப்பமிடப்பட்டு இங்குள்ள கடை சொந்தக்காரர்களுக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் பிரதேச செயலகம் மண்மனித நிறுவி பற்றி களுவாஞ்சிக்குடி என்கின்ற லெட்டர் ஹேட்டிலே கடைகளை திறத்தல் தொடர்பானது என்கின்ற இந்த கடிதத்திலே அங்கு முகவரியிடப்பட்டிருக்கின்றது அந்த கடை சொந்தக்காரர்களுக்கு. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் தலையங்கம் இதுதான்: கடைகளை திறத்தல் தொடர்பானது. மேற்படி விடயம் தொடர்பாக 27/3/2025 கடிதத்துக்கு மேலதிகமானது. தங்களுக்கு 1/2/2025 வழங்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலைய கடை தொகுதியானது 3 மாதம் கடந்த நிலையில் இதுவரையில் திறக்கப்படாமல் உள்ளது எமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே இக்கடை தொகுதியினை 12/6/2025 எதிர்வருகின்ற 12/6/2025 தேதிக்குள் திறத்தல் வேண்டும். தவறும் பட்சத்தில் பொருத்தமான வேறு நபருக்கு வழங்குவதுடன் உடன்படிக்கையில் கூறப்பட்டதற்கு இணங்க தங்களது முற்பணம் மீளளிக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை தங்களுக்கு அறிய தருகின்றேன் என்கின்ற அந்த விடயத்தை பிரதேச செயலாளர் உருத்திரன் உதயஸ்ரீதர், அதாவது மிஸ்டர் யு உதயஸ்ரீதர், டிவிஷனல் செக்ரட்டரி அண்ட் செக்ரட்டரி மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்ட் பெட்டிகுலோ ஸ்பெஷல் எக்கனாமிக் சென்டர் மண்முனை சவுத் எரிவில்பட்டு பெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட் என்கின்ற அந்த முத்திரை பொறிக்கப்பட்ட அந்த முத்திரையிலே அவருக்குரிய இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலே பிரதேச செயலாளர் மட்டக்களப்பு விசேட பொருளாதார மத்திய நிலையம் முகாமைத்துவ சபை செயலாளர் பிரதேச செயலகம் மண்முனை எரிவில்பட்டு, அதாவது இந்த மட்டக்களப்பு விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு பிரதேச செயலாளர், அதே விதத்திலே முகாமைத்துவ சபை செயலாளர் பிரதேச செயலகம் மண்முனை எரிவில்பட்டு என்று ஒப்பமிடப்பட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே உருத்திரன் உதயஸ்ரீதர் என்று நேற்று எனக்கு தெரிந்தவர் அல்ல. இருந்தாலும் கூட வெள்ளாவளி காலத்திலே வெள்ளத்திலே ரன்னிங் ஷாட்ஸையும் போட்டு அழகாக நின்று ஹெலிகாப்டரில் பான் பகிர்ந்த போது அந்த தண்ணியால் சென்று அந்த பான் மூடைகளை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்கின்ற விடயம் எனக்கு நன்கு தெரியும். அந்தளவு மிகவும் ஊக்கமுள்ள, அறிவுள்ள, நல்ல சிந்தனையுடைய பிரதேச செயலாளர் உருத்திரன் உதயஸ்ரீதர் அவர்கள். அண்மை காலமாக அவருக்கு என்னை சற்று பிடிக்காவிட்டாலும் கூட அவருக்கு என்னை பிடிக்கும். காரணம் என்னவென்றால், நீர் என் சொந்தக்காரன் அல்லவா. அந்த வகையிலே எனது அன்புக்குரிய தம்பி உருத்திரன் உதயஸ்ரீதர் அவர்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை நான் பிரதேச செயலாளராக வெள்ளாவளியில் இருக்கும்போது எவ்வாறு செயற்பட்டேனோ நான் அவ்வாறு மண்மனித நெறிவு பற்றிலும் செயற்படப் போகின்றேன் என்பதற்கு உதாரணமாக இந்த கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளவுடன் இந்த கடிதத்தில் அழகான வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கடைகளை திறக்காவிட்டால், அதாவது உடன்படிக்கையில் கூறப்பட்டதற்கு அமைவாக தங்களது முற்பணம் மீளளிக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையிலே தம்பி உதயஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, இங்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சங்கம். அதிலே தலைவர் செயலாளர்கள் எல்லாம் தெரிவு செய்திருக்கிறார்கள். மிகவும் துடிப்புள்ளவர்கள் இங்கு இருக்கிறார்கள். எதுதான் எப்படியாக இருந்தாலும், இவர்தான் கடைகளை மூடினாலும் நாங்கள் மூட மாட்டோம், நாங்கள் திறந்திருப்போம் என்பதற்கு அமைவாக
இந்த பொருளாதார மத்திய நிலையத்திலே தொடர்ச்சியாக இந்த கடைகளை திறந்து கொண்டிருக்கின்ற இந்த வர்த்தகர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மூடிவிட்டு சென்று விட்டார்கள், நாங்களும் மூடிவிட்டு செல்வோம் என்று சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதாவது இந்த பொருளாதார மத்திய நிலையமே இந்த பாரிய ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையம், கழுதாவளையிலே நிர்மாணிக்கப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையம் மூடப்பட்டிருக்கும் அல்லவா? நான் கூட ஏன் எனக்கு இந்த வேலை என்று இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவ்வாறு இந்த மூட விடாமல் தொடர்ச்சியாக எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்த இந்த நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு பேட்டிகளை தந்த அந்த வர்த்தக அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அவருடைய நற்செய்தியில் கோழிக்கடை, இறைச்சிக்கடை திறப்பதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பலர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். பொது சுகாதார பரிசோதகர்களிடமாக அந்த இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்துக்கு ஏதுவாக அவர்கள் அந்த கோழிக்கடைகளையும் இறைச்சி கடைகளையும் திறப்பார்கள் என்கின்ற விடயம் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே கோழியுண்டு இறைச்சி உண்டு மீன் இருக்காது என்று சொல்லாமல் கோழியும் உண்டு இறைச்சியும் உண்டு மீனும் உண்டு, அதே போன்று மரக்கறியும் உண்டு, பல சரக்குகளும் எங்களது பொருளாதார மத்திய நிலையத்திலே இருக்கின்றது என்பது போல் எல்லா விடயங்களையும் ஒரே இடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயத்தை குறிவைப்பதுடன் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தையும் கூறுகின்றேன். இது உங்கள் கழுதாவளை கிராமம். புத்திஜீவிகள், கல்விமான்கள், விவசாயிகள், ஆலய தொண்டர்கள், அது மாத்திரமல்ல, கழுதாவளை பிள்ளையார் ஆலயம், முருகன் ஆலயம், ஒவ்வொரு ஆலயத்திலெல்லாம் பற்று கொண்ட கழுதாவளையூர் மக்கள் வாழுகின்ற இந்த பிரதேசத்திலே இவ்வாறு இந்த பொருளாதார மத்திய நிலையம் ஒன்று சாதாரணமான இடத்தில் அமைக்க நீங்கள் கூறுவது என்ன? இதை கொண்டு ஒரு ஒதுக்குப்புறமாக அமைத்து விட்டார்கள். அது அவ்வாறான ஒரு இடத்தை எடுத்து அமைத்தார்கள். இடம் முக்கியமில்லை. அந்த இடத்திலே அதாவது பெருமதி வாய்ந்த கடைகள் இருந்தால், கடைகள் அனைத்தும் துறக்கப்பட்டிருந்தால் அனைவரும் தேடி வருவார்கள். அந்த நிலைமையை உருவாக்க வேண்டும். இன்று டம்புள்ளை பேசப்படுகின்றது, இன்று கல்முனை பேசப்படுகின்றது, இன்று களுவாஞ்சிக்குடி பேசப்படுகின்றது. ஏன் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை பேச வைக்க முடியாது என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு நான் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறேன். அது கல்முனை பொதுச்சந்தையாக இருக்கட்டும், மட்டக்களப்பு பொதுச்சந்தையாக இருக்கட்டும், களுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தையாக இருக்கட்டும், கல்லாராக இருக்கட்டும், அனைத்து இடங்களுக்கும் செல்வது இந்த ஊர் மரக்கறிதான், இந்த ஊர் மரக்கறிதான், இந்த ஊர் மிளகாய் தான், இந்த ஊர் கத்திரிக்காய் தான், இந்த ஊர் தக்காளிக்காய் தான், இந்த ஊர் கொத்தவரிக்காய் தான், இந்த ஊர் மரக்கறி தான். ஆகவே நீங்கள் இதை வியாபாரிக்கு கொடுக்கின்ற போது, அதாவது நீங்கள் குறைந்த விலைக்கு கொடுக்கிறீர்கள், எல்லா மரக்கறிகளையும் இங்கே கொண்டு வாருங்கள், இவ்விடத்தில் குவியுங்கள். நீங்கள் வியாபாரிகளுக்கு இவ்விடத்தில் இருந்து கொடுக்கின்ற போது நீங்களும் நன்மை அடைவீர்கள், நீங்களும் லாபம் அடைவீர்கள், வியாபாரிகளும் லாபம் அடைவார்கள். அதே போன்று இந்த பொருளாதார மத்திய நிலையமும் மீண்டும் மீண்டும் நல்ல நிலையில் வளர்ச்சி அடையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனவே நான் அடிக்கடி கூறுகின்ற விடயம், பூட்டு உண்டு திறப்பு இல்லை, பெட்ரோல் உண்டு கார் இல்லை, மனிதன் இருக்கின்றான் உயிரில்லை என்கின்ற விடயம் இனிமேல் நடக்காது. காரணம் என்னவென்றால் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி முரளீஸ்வரன் அவர்களும் அதே போன்று எமருடைய அன்புக்குரிய எனது நண்பன், அன்புக்குரிய எனது தம்பி, எனது கிராமத்தைச் சேர்ந்த உருத்திரன் உதயசிறிதர் பிரதேச செயலாளர் அவர்களும் தற்போது இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்துகின்றபடியினால் கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்தில் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு மிக விரைவில் 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 வரை திறந்து மிகவும் திறமையாக இயங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த சுற்றுச்சூழலை சுத்தமாக்குவதற்கு மண்முனை தென் எரிவிப்பட்டு பிரதேச சபையினுடைய செயலாளருக்கு கடிதம் கொடுத்திருக்கப்பட்டிருக்கின்றது என்கிற விடயத்தையும் அறிந்தேன். தாமதிக்காதீர்கள். சுற்றுச்சூழலை சுத்தம் செய்வது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை, உங்களுடைய நடவடிக்கைகளை முன்வடுங்கள். எனவே மண்முனைதனை அறிவிப்பற்றி பிரதேச சபைக்கு தற்போது இன்னும் தவிசாளர் தெரிவு செய்யப்படவில்லை. தவிசாளர் ஒருவர் வந்தால் அவரால் கூட அந்த நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும். ஆனால் தற்போது உள்ள செயலாளர் ஐயா அவர்களே, இந்த சுற்றுச்சூழலை சுத்தம் செய்வதை நீங்கள் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்தால்தான் அவர்கள் இறைச்சி கடையை ஆரம்பிக்கலாம், மீன் கடையை ஆரம்பிக்கலாம், அதே போன்று அந்த சிற்றுண்டி சாலையை திறக்கலாம். எல்லாவற்றுக்கும் முக்கியமானது சுற்றுச்சூழல் பராமரிப்பு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்று இறுதியாக கேட்டு, எதிர்காலத்தில் இந்த கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையம் தொடர்ச்சியாக வெற்றியின் பாதையில் வீறுநடை கொண்டு இயங்குவதற்கு கழுதாவளை கிராம மக்கள், வர்த்தகர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், ஏனைய பிரதேசங்களில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். மீண்டும் மேடம்,
அரசாங்க அதிபர் அவர்களே, மீண்டும் ஐயா உருத்திரன் உதயசிறீதர் ஐயா அவர்களே, உங்கள் இருவரின் கவனமும் இந்த பொருளாதார மத்திய நிலையமானது கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு ஆயிரக்கணக்கானோர் வருகின்ற ஒரு நிலை உருவாகும். அவ்வாறான ஒரு நிலை உருவாகின்ற போது இதற்கு நடவடிக்கை எடுத்தார் என்றால் அதற்கு நீங்கள் பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரும் என்று இந்த பிரதேச மக்கள் மாத்திரமல்ல, தற்போது கடை வைத்துக் கொண்டிருக்கின்ற எவ்வகையான பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் கடைகளை மூட மாட்டோம் என்று கடை வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைவரும் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று கூறி, அன்புக்கு நான் அடிமை, அன்பிற்கு நான் அடிமை என்கின்ற வசனத்தை 3 தடவைகள் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நடத்திருக்கோம். 12ஆம் தேதி எல்லாரும் திறந்து நைட்டு 8 மணி இருந்து காலையில் 6 மணி மட்டும் ஹோல்சேல். நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஹோல்சேல் டைம். 6 மணியோட காலையில் 6 மணியோட ஆஃப் ஆயிடும். அதுக்கு பிறகு சில்லறை வியாபாரம். இப்போ வெளிமடையிலேருந்து நுவரெலியாவிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ எல்லோரும் தீர்மானித்து 50 பேரும் 12ஆம் தேதி இல்லைன்னா 13ஆம் தேதி காலையில் திறக்கப்படும். அப்போ நாங்கள் இப்போ எல்லா இடத்தையும் இப்போ அறிய வைக்கிற இதுக்கு ஸ்பீக்கர் எடுத்து லன்ச் பண்ணி முக்கியமான ஆட்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து இதை ஒரு கோலாகலமாக திறக்கணுமென்று ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சகல மக்களும் கொள்வனவு செய்யலாம் குறைஞ்ச விலையில். இப்போ இந்த நூரெல்லியா வெளிமடையாக்கள் சொல்லியிருக்காங்க, கொழும்பு விலையிலேருந்து நாங்கள் கொடுப்போம், டிரான்ஸ்போர்ட் மட்டும் எடுத்துட்டு லாபம் இல்லாமல் கொஞ்சம் காலத்துக்கு ரன் பண்ண ஆகும் வரைக்கும் அப்படின்ட்டு தீர்மானிச்சிருக்கு. இல்லை கல்முனை களுவாஞ்சிபடி நம்மள எல்லா இடத்துக்கும் மரக்கறி போகுது. ஆனால் எங்கட ஊரில் எல்லா மரக்கறியும் கொண்டு வந்து விற்றா எல்லோரும் பயனடைவாங்கண்டு முதலாளிகளும் சரி விவசாயிகளும் சரி அதிகமான லாபத்தை அடையலாமென. அதனால் எல்லாரும் நம்முடைய கழுதாவளை பொது மத்திய நிலையத்தில் உங்கள் மரக்கறிகளை காய்கறிகளையும் சேர்த்து விற்பனை செய்யுமாறு பணிபுரிய கேட்டுக்கொள்கிறோம். ஒரு குழு ஒன்று தெரிவு செய்து ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க. அந்த முடிவுகள் நடைமுறைக்கு வந்தால் நல்ல விஷயம். எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு சொல்லி தெரியா. இது நம்மளோட டிஎஸ் ஆஃபீஸால் எல்லோரும் முன்னெண்டு ஊக்குவிச்சா தான் இதை நடைமுறை கொண்டு வரலாம். இதை சாத்தியமாக்கினா சந்தோஷம். இப்போ எடுத்திருக்க திட்டங்களை பற்றி இப்போ கதைச்சாக்கள்னு சொல்லியிருக்காங்க. பண்ணதால இப்படி போட்டதால இவ்வளவு நடந்தது. அதுக்கு நன்றி. நாடங்க 100 ரூபா கிலோ, 100 நாடங்க. வெண்டிக்காய் 150 வெண்டைக்காய் 1 கிலோ. என்ன 1 கிலோ. கொத்தவரக்காய் 230 ரூபா. 230 ரூபா 1 கிலோ கொத்தவரக்காய். உருளைக்கிழங்கு 230 ரூபா 1 கிலோ. கிலோவுக்கான விலை. வெள்ளைப்பூடு 500 1 கிலோ. தேசிக்காய் 300 கிலோ. கிலோ 330 மிளகாய். தக்காளி 550 120 பெரிய வெங்காயம். மரவள்ளிக்கிழங்கு கிலோ 130. அவ்வளோதான் தற்போதைக்கு. பிரதேச செயலாளர் கூட்டம் வச்சு சொல்லிச்சாரு. நாங்கள் எடுக்க முயற்சியை பாராட்டுறாராம். நாங்கள் அதுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை
கூட்டம் நாங்கள் எங்களை கடற்கரை வத்த அளவரையும் அழைச்சி கூட்டம் கொண்டு வச்சு வத்த சங்கம் கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் எல்லாம் தெரிவு செய்திருக்கி அடுத்த நாள் பிரதேச செயலாளர் வந்து கூட்டம் வச்சவங்க எங்களோட முயற்சிக்கு பாராட்டுறாங்களா, அவங்களும் ஒத்துழைப்பு தராங்களாம். அவங்களும் கொஞ்சம் பிள்ளை இருக்கித்தான இவ்வளோ காலம் விட்டது. இப்போ எல்லாம் செய்வோம். பண்ணினது இப்போ இந்த சுற்றுப்புறங்கள்லாம் வழியாக்கி தரத்துக்காக பண்ணினது கரண்ட் வசதி சுற்றுப்புறங்கள் வழியாக எல்லாம் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார மத்திய நிலையத்திலேருந்து நான் கதைக்கேன். இந்த இதுவரையில் 4 மாதம் முடிய போகுது. நான் இன்றைக்கு 25 நாட்களுக்கு இந்த கடை திறந்து ஒரு சில கடை இதுவரை திறக்கப்பட இல்லை. போன திங்கக்கிழமை வந்து மீட்டிங்கில் பிரதேச செயலாளர் சொன்னேன்டா திறக்காத கடையை பூட்டுவோம்ண்டு. அதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் 12ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறோன்ட்டு போய் எல்லாம் நாங்கள் கூடி முடிவு ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு திறக்காட்டி நீங்கள் அதை பூட்டிட்டு நீ வேறு ஒரு ஆட்களுக்கு நியமித்து அந்த கடையை கொடுக்க சொல்லி. அப்போ அதுக்கு அவர் சொன்னேன்டா சரி, அவங்க பூட்டி இருந்தாலும் பிரச்சனை, நம்மளை பூட்டு வந்து வேறு பூட்டுக்கு மேலே பூட்டு போடுவோம், மற்ற ஆட்களுக்கு இந்த வச்சு கடையை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. வந்தது பிறகு 2 நீங்கள் பேசினது பிறகு தான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ என்னென்னா கடை இறைச்சி மீன் கடைக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதை போய் பிஹெச்ஐ வந்து பார்த்துட்டு கட்ட சொல்லியாச்சு. இப்போ 12ஆம் தேதி கடைகள் திறக்கணும். வெளிமடை இருந்தெல்லாம் ஆக்கள் வந்தவங்க வந்து நைட்டில் 8 மணி இருந்து விடியச்சாம 5 மணி மட்டும் ஹோல்சேல் விலை மரக்கறிகள் கொடுப்போம். பகலில் சில்லறை கடைக்காரர்கள் விற்கலாம். நீங்கள் தான் விளம்பரப்படுத்தணும். ஒவ்வொரு மார்க்கெட்டுகள் எல்லா இடமும் நோட்டீஸ் அடித்து எல்லா இடங்களும் விளம்பரப்பட சொல்லியிருக்காங்க. அதையும் செய்கிறோம்னு சொல்லி சங்கத்தால் அதையும் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சங்கம் ஒன்றை வச்சு ஒரு மாதம் 1000 ரூபா சேர்த்து அந்த சங்கத்தில் வர காசுகளை இதுகளுக்கு செய்கிறோம்னு தீர்மானிச்சிருக்காங்க சார். இது 2 அக்கௌண்ட் பண்ணி நாங்கள் இறைவனை வேண்டுறோம். போன வாரத்தில் டிஎஸ் வந்தவங்க. டிஎஸ் வந்து எல்லாருக்குமான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அப்போ ஒவ்வொருத்தரும் நிறைய கேள்விகளை தொடுத்தவங்க. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதிலை கொடுத்தாங்க. அப்போ ஒரு சில பேர் கேட்டாங்க, இங்கே மக்களை கூடுதலாக வாடிக்கையாளர்கள் வர வைக்கணும், வியாபாரிகளை வர வைக்கணும்னு சொன்னால் இந்த கோழி மீன் கடைகள் திறக்கணும்னு சொன்னவங்க. ஸோ அதுக்குரிய அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நாங்கள் கேட்ட தரவின்படி 5 பேரோ 6 பேரோ அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களாம். அதுக்குரிய இப்போ 100 சதுரடி என்ற அளவில் அல்லது 200 சதுரடி என்ற அளவில் இடங்களை பகிர்ந்துருக்காங்க. இனி அவங்க துப்புரவாக்கி பிஹெச்ஐ அனுமதியோடு அந்த பிளானை செய்யும். அடுத்தது 12ஆம் தேதிக்குள்ளே வர 6ஆம் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே கடையை திறக்கணும். அப்படி இல்லைன்னா 100% நாங்கள் ஆக்ஷன் எடுத்து கடைகளுக்கு கவர்மெண்டாலே நாங்கள் கடையை ரிவர்ஸ் பண்ணி எடுத்துருவோம். கடை உரிமையாளர்கிட்ட கட்டின பணமெல்லாம் போயிடும், நாங்கள் கடைகளை எடுத்துக்கொள்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவு சாத்தியப்படும்னு தெரியலை. அடுத்தது இடங்களை சுத்தப்படுத்துறதுக்கு இங்கே ஒரு நிர்வாகம் தெரியப்பட்டது. நிர்வாகம் தெரிஞ்ச நிர்வாகத்தால் இடம் சுத்தமாக்கணும்னு கேட்டதுக்கு ரைட் நாங்கள் பிரதேச சபைக்கு லெட்டர் கொடுத்துருக்குறோம். அங்கேருந்து ஆள் அனுப்புவாங்க, அவங்க சுத்தப்படுத்தி கொள்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் எந்த அளவு சாத்தியப்படும்னு தெரியலை. மிக விரைவில் நடந்தால் நல்லாயிருக்கு. மார்க்கெட்டை மேலே ஒரு நல்லா புனரமைச்சு திருத்துற சம்மந்தமாக அன்றைக்கி டிஎஸ் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுக்கு முன்னாலேயே நாங்கள் இங்கே ஒரு இந்த மார்க்கெட் உள்ள கடை எடுத்தாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கோம். அந்த சங்கம் ஒன்று மாதிரி அமைச்சிருக்கிறோம். அதுக்கான வியாபாரம் இப்போ எடுத்து எழுதியிருக்கிறேன். அதுக்கு நான் தான் செயலாளராகவும் இருக்கிறேன். ஓரளவு டிஎஸ் வந்து உறுதியாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த 12ஆம் தேதி, அதாவது 6ஆம் மாதம் 12ஆம் தேதி சகல கடைகளும் கொடுப்பட்ட கடைகள் அவ்வளோ பேரும் திறக்கிறதுன்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த திறக்காத கடைகளை மீள டிஎஸ் ஆஃபீஸ் பார் எடுக்கிற மாதிரி அது சம்மந்தமாக நேற்று எனக்கும் கூட சேர்த்து நான் தொடர்ந்து கடை திறந்துருந்தேன், எனக்கும் கூட சேர்த்து தான் அந்த கடிதம் வந்திருக்குது. ஆகவே அதில் ஒரு எக்ஷன் நடக்கிற மாதிரியே நாங்கள் விளங்குது. அதே போல் சொன்ன மாதிரி இங்கே இந்த கோழிக்கடை மீன் கடை அதுகள் வர்றதுக்கான சில ஆயத்த வேலைகள் செய்து அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு அந்த இடத்த பகிர்ந்து கொடுத்து அதை அவங்கள தனிப்பட்ட முறையில் அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. மேலதிகமாக நாங்கள் எங்கட அந்த சங்கத்தால் சில நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஒன்று வந்து இந்த 12ஆம் தேதி கடை திறக்கிறதுக்கு முன்னுக்கு ஓரளவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களால் முடிஞ்ச பிரதேசங்கள் அவ்வளோக்கும் ஏதாவது ஒரு அறிவித்தல், அது இப்போ பிட் நோட்டீஸாக அல்லது ஒரு பேனர் மூலமோ அல்லது ஒலிபெருக்கி மூலமோ அறிவித்தல் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கான ஆயத்த வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் அது நடக்கும்.
ம் நாங்கள் இங்கே கொடுக்குற சில்லறை விற்கிறது 200 விற்கிறோம். ஹோல்சேலுக்கு வந்து 500 540 ரூபா. குவாலிட்டியை பொறுத்து 2-3 குவாலிட்டி இருக்குது. அதில் பெஸ்ட்டு குவாலிட்டி 540 ரூபா ஹோல்சேலுக்கு. சில்லறைக்கு 200 விற்கிறோம். நாங்கள் கூடுதலாக ஹோல்சேல்லாம் போகுது 540 தான் கொடுக்குறோம். இப்போ என்னென்னா மக்களை வந்து வரவழைக்கணும், கூடிய லாபம் இல்லாமல் குறைஞ்ச லாபத்தில் மக்களை வரவழைக்கணும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கோம். கடிதம் கடை 30 திறக்க சொல்லி 30 திறக்க சொல்லி 30 ஏண்டா இந்த 30 12 இந்த முழு கடையும் திறக்க சொல்லி முழு கடையையும் திறக்க சொல்லி திறக்க சொல்லி என்ன